கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் முதல் நாளிலே 2024 வருடத்திலே காலை வேலைக்காக நான் கர்த்தரை மிக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதங்களிலே கண்மணி போல காத்த அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் முழுவதையும் அவர் கரத்திலே கொடுத்து அவர் முகத்தை பார்த்து அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பினவர்களாய் ஜீவிக்கிற கிருபையை அவர் நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 126வது அதிகாரம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் தியானிக்க, அவையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை கை கொள்ள, பிறருக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையில் உள்ள நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக. வார்த்தையை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இங்கே பார்க்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடையை, ஒரு நல்ல பலன்களை, நன்மைகளை தருகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கு. நம்முடைய விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை பெருக பண்ணுகிற நல்ல தேவன், நம்மை வர்த்திக்க பண்ணுகிற நல்ல தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் வார்த்தை சொல்லுகிறது. பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீரோடு கூட விதைக்கிறவங்க கம்பீரமாய் அறுப்பார்கள். இந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிற காரியம், யாரெல்லாம் கண்ணீரோடு கூட நம்முடைய ஜீவியத்துல விதைகளை விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறுவடை, ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நமக்கென ஒரு மகாபெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போன தேவன் அவருக்கு முன்பாக கானான் தேசத்தை வைத்திருந்தார். ஆனாலும் அவர் நடத்தி கொண்டிருந்த பாதையிலே அவர்களுக்கு வனாந்தரமாக காணப்பட்டது. குறை உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அநேக காரியங்கள்ல அவங்க கண்ணீரோடு நிறைந்த ஒரு ஜீவியத்தை செய்து கொண்டுதான் அவங்க கானானை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு நல்ல நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சில கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். அப்படி ஒரு தாழ்மையான ஒரு ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது உயர்ந்த ஸ்தலங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் ஜெபம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் ஜெபத்திலே கண்ணீரோடு கூட எதை விதைக்கிறோமோ அது நிச்சயமாகவே கம்பீரமான ஒரு அறுவடையை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். நாம் அதிகாலையில ஜெபிக்கிறோம், அதே போல உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறதுல பல காரியங்கள் இருக்குது. தனித்து ஜெபிக்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோங்க, ஐக்கிய ஜெபம், எத்தனையோ ஜெபங்கள் உண்டு. ஆனாலும் கண்ணீரோடு இருக்கிற கூடின ஜெபம் என்கிறது அது வல்லமை மிக்க ஒரு ஜெபமாய் அது இருக்கிறது. தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்கிற நல்ல தேவன்.
எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த பொழுது அவன் சோற்று பக்கமாக திரும்பி நின்று அவன் அழுதான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஒருவேளை அந்த நேரத்துல நீங்க வியாதியிலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில கவலையோடு கூட கண்ணீரோடு கூட நீங்க இருக்கலாம். நீங்க ஆண்டவருக்கு இதற்கு முன்பாக செய்த காரியங்கள் அநேக நன்மைகளை செஞ்சிருப்பீங்க, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றிருப்பீங்க, ஊழியத்தை செய்திருக்கலாம், அல்லது உதாரணமான காணிக்கைகளை கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நீங்க கர்த்தரை கனம் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். அதை மறந்து போகிற தேவன் அல்ல அவர். உன் கண்ணீரை அவர் காண்கிறார். நீங்க வியாதியா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய வியாதியில இருந்தாலும் உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் இதற்கு முன்பாக நீங்க செய்த சகல நன்மைகளையும் அவர் ஞாபக புஸ்தகத்திலே குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு தக்க பதிலை உங்களுக்கு அவர் கொடுப்பார். வியாதிகளை அவர் குணமாக்குவார். கண்ணீரை காண்கிற தேவன் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அதற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் தேவனை நோக்கி, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் மீட்கப்பட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு சோதரம் நாட்கள்ல யாருக்கெல்லாம் தாழ்மையான இருதயம் இருக்கிறதோ, தாழ்மையான சிந்தனை, தாழ்மையான ஒரு ஜீவியம், மனத்தாழ்மை யார்கிட்ட இருக்குதோ, அவன் கண்கள் எப்பொழுதுமே புறா கண்களை போல நீர் நிரம்பினதாகவே காணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனமான ஒரு கண்ணீர் நிரம்பிய ஒரு ஜீவியம் நமக்கு அவசியம். மனத்தாழ்மை உள்ளவர்கள் மாத்திரம்தான் அழுது ஜெபிக்க முடியும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதயத்திலே பார்க்கிற எல்லா பரிசுத்தவான்களும் அழுது ஜெபித்தவர்களாதான், கண்ணீரோடு ஜெபித்தவர்களாதான் காணப்பட்டாங்க. யோபு வியாதிப்பட்டிருக்கிற நாட்கள்ல அந்த சிநேகிதர் எல்லாம் அவனை பரியாசம் பண்ண பொழுது அவர் கண்கள் தேவனை நோக்கி சொரிந்து கொண்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு 16:20 வாசிக்கிறோம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறேன். இவர் இந்த உலகத்துல அநேகர் உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், உனக்கு உறவாத குப்பையை போல நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சிநேகிதர் உங்களுக்கு பகைவராக மாறி இருந்திருக்கலாம், சத்துருக்களாக மாறி இருக்கலாம், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். நீங்க தேவன் சமூகத்துல முழங்கால் படித்து தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு மனம் திரும்புதலை தேவன் அவருக்கு கொடுப்பார், உங்களுக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பார். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. சங்கீதக்காரன் தாவீது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவனுடைய அந்த ஜீவியத்திலே அவன் ராஜாவா இருக்கும்போது அநேக பிரச்சனைகள், அவன் ராஜாவாக மாறும்படியாக அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருந்தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதனை தேவன் அரசாட்சி செய்கிறவனாய் மாற்றினார். இந்த பாதையிலே அவன் அநேக நேரங்களில் சத்துருக்களினாலும் சொந்த ஜனங்களினாலும் அநேக காரியங்களில் அவன் இழுக்கப்பட்டான். அவன் ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு ஜீவன் தான் அவன் செய்து கொண்டிருந்தான். அந்த கண்ணீர் தான் அவனை சிங்காசனத்திலே கொண்டு அமர வைத்தது. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி கட்டிலை நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுல அவனுடைய ஜீவியம் கண்ணீர் நிறைந்த ஒரு ஜீவியமா இருந்தது. இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதன் பலனாக தேவன் அவனுடைய சிங்காசனத்திலே அவன் அமர வைத்தார். இதற்கு மகிமை உண்டாவது தோற்றுறான். தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்த தகப்பனை குறித்து நாம் அறிகிறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 24 தன் பிள்ளைக்காக, தன் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன், தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன் அது ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமாகவே தேவன் அந்த ஜெபத்தை அவர் கேட்டு புதிய செய்கிறவராய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாவங்களுக்காகவும் நாம் அழுது ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களுக்காக அழுது ஜெபிக்கணும்.
பலவீனங்கள்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் குணமாகும்படியாக நம்ம ஜெபிக்கணும், கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும். அதே போல குடும்பத்தாருக்காக, சிநேகிதர்களுக்காக நம்ம பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கணும். குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக, நம்மிடத்திலே காணப்படுகிற மீறுதல்களுக்காகவும் கூட நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும். லூக்கா 7:38 அந்த பாவியான ஸ்திரீ அவள் தன்னுடைய நிமிடியினாலே அவருடைய பாதங்களை சுத்தம் செய்து கண்ணீராலே நினைத்து துடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவங்களுக்காக மனகசந்து அழுகிற ஒரு இருதயம் நமக்கு அவசியம். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அவன் சொல்லி முடித்த பின்பு இயேசுவை பார்த்த அந்த பார்வையிலே வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனங்கசந்து அழுதான் பேதுரு. அது அவனுக்கு ரட்சிப்பாய முடிந்தது. ஒரு நாட்கள்ல அவனை பெரிய ஒரு ஊழியனாக உயர்த்தியது. மனங்கசந்து அழுகிற ஒரு ஜீவியம் நமக்கு அவசியம். நம்முடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீர் சிந்தி அழும் பொழுது ஒரு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அன்றைய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்காக கண்ணீர் சிந்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பட்டணத்தின் அழிவுக்காக அதிலிருந்து பட்டணம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் சிந்தி அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். கூட நாம் கூட பிறருக்காக, தேசத்திற்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் நாம் கண்ணீர் சிந்தி நாம் ஜெபிக்கிற ஜெப வீரராய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாட்கள்ல கண்ணீர் ஜெபம் என்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேக இடத்துல கேள்விப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீர் ஜெபங்கள்ல கண்ணீர் சிந்தி நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் அது வீணாய் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நாளை குறித்து பார்க்கிறோம். அவர் கண்ணீரோடு கூட அவர் ஜெபிக்கிறது, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கம்பு உயர்ந்தது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறாங்களோ அவங்க கம்பீரமா இருப்பாங்க. அவங்க கொம்புகள் உயர்த்தப்படும், அவருடைய மகிமை உயர்த்தப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இந்த நாளும் இந்த மாதம் நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதம் இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காகவும், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய தேவைகள், நமக்கு தேவைப்படுகிற தேவனுடைய உதவிகள் மற்றும் பிறருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திறப்பில் நின்று கண்ணீரோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தனி ஜெபங்களிலே போராடுகிற ஒரு அனுபவம் கர்த்தர் நம்மிடத்துல இந்த மாதத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படி கண்ணீரோடு கூட நீங்கள் உங்க குடும்பத்திற்காகவும் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் மிகப்பெரிய ஒரு விளைச்சலை, ஒரு அறுவடையை, ஒரு பெருக்கத்தை அவர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் குணமாகும், பிரச்சனைகள் நீங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெயம் உண்டாகும், சத்துருவுக்கு மேல ஒரு ஜெயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல காரியங்களும் கர்த்தர்களை விடுவிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். கண்ணீரை பார்த்து அவர் விலகி போகிறவர் அல்ல, கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர் நம்மளோடு இருக்கிறார். கண்ணீரை அவர் துடைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே தகப்பனே ஸ்தோத்திரம். பிரச்சனையோடு, வியாதியோடு, கவலை, கண்ணீரோடு கூட இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோபு சொன்னது போல என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று செய்யத்தக்கதாக தகப்பனே ஸ்தோத்திரம். அவனமாக எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கவும் அவருடைய ஸ்தோத்திரம். எங்களுடைய காரியங்களுக்காகவும் பிறருக்காகவும் கண்ணீர் சொரிந்து கண்ணீர் விட்டு நாங்கள் அழுது ஜெபிக்கிற ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தாழ்மையை எங்களுக்கு தாங்க. கண்ணீரோடு கூட ஜீவிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்ணீரோடு கூட உண்மை நன்றியோடு மகிமைப்படுத்துகிற ஒரு ஜீவியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பிறருக்காய் கர்த்தர் வாசல் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜீவியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவருடைய வியாதிகளை குணமாக்குங்க, கட்டுகள் இருந்து கர்த்தர் விடுவீங்க, ரசிக்கப்படாதவங்களை ரசிங்க, ரசிக்கப்பட்டவங்க வரைக்கும் ஆயத்தமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளின் கண்ணீரை கர்த்தர் துடைப்பீரா, ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென்.